அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 3 கட்டங்களாக 15 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 297 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இலவச குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீடு 7.5% 10% உயர்த்தி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் தேர்தல் வாக்குறுதிகளாக இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 15 வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருந்த குடும்ப தலைவிகளுக்கான 2000 ரூபாய் மற்றும் வரிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு நிதி சிக்கல்களால் குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருமுறை 10,000 ரூபாய் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறு துறை சார்ந்த வாக்குறுதிகளை 297 வாக்குறுதிகளை தற்போது அதிமுக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தனது பரப்புரையை சென்னை மயிலாப்பூரிலிருந்து தொடங்க இருப்பதாகவும், நாங்கள் நேற்றைக்கு முக்கிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இறுதி செய்து ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் விடுபட்ட ஒரு சில கட்சிகளுக்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசியுடன் 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் போட்டியிடக்கூடிய வீரர்கள் அந்த போட்டியில் காயமடைந்து உயிரிழக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி என்பது 10 லட்சம் ரூபாயாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும், மாணவர்கள் பெற்றோர்களினுடைய நலன் காக்கும் வகையில் கல்விக் கடன் பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசே ஏற்கும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. மீனவர்களினுடைய நலன் என்கிற தலைப்பில் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்காலங்களில் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருப்பவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பும் தற்போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இதை தாண்டி மத்திய மாநில கூட்டாட்சி என்கிற அடிப்படையில் அண்ணாவின் கொள்கைப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நிதி நிர்வாக உரிமைகளோடு மாநில அரசு சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அதற்கேற்ப உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பதும் தங்களுடைய கொள்கை என தேர்தல் அறிக்கையில் அதிமுக தெளிவுபடுத்தி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான தற்போது இருக்கக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைந்து விடாமல் இருப்பதற்கு அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும், கல்வி, மருத்துவம் போன்ற மனிதவள மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய முக்கிய துறைகள் இந்திய அரசமைப்பு சட்டம் பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கிற அதிமுகவினுடைய நிலைப்பாடு தொடரும். அதற்காக மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்ற வாக்குறுதியையும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பொது பயன்பாட்டு மின் கட்டணம் குறைக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்தும் நோக்கில் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 297 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதேபோன்று தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார்.